ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குட் பேட் அக்லி டீச்சர் விட்டுருந்தாங்க. மை டார்லிங்ஸ், மிஸ்ட் யூ ஆல். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வந்து ஷார்ட் பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அஜித் வந்து அவ்வளோ அழகான அவ்வளோ லுக்கில் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த உலகம் நம்ம பேட் ஆகுது காட்டுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டைன்ற வந்து ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்தை வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் விக்ரமில் வந்து கமலஹாசனுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அட்லியும் வந்து விஜய் வச்சு தெரி மெர்சல் பிகில்னு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருப்பார். அந்த வரிசையில் அஜித்குமாருக்கு மட்டும் இல்லையே, ஏகேக்கு மட்டும் இல்லையேன்னு நினைக்கும் போது ஆதிக் ரவிச்சந்திரன் உள்ள வந்து ஒரு ஃபேன் பாய் பக்காவான பிளாக் பஸ்டரான ஒரு டீசரை விட்டுருக்காரு. அந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது, கண்டிப்பாக அஜித் கெரியரில் இந்த ஒரு படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது டீசர் கட்டலாம். அதுலேயும் வந்து ஒவ்வொரு லுக்கில் வந்து அஜித்குமார் வராரு. எத்தனை லுக் இருக்குதுன்னு தெரியலை. கண்டிப்பாக அது ஃபேன் பாய் சம்பவம்ன்றனால அது ஏகப்பட்ட லுக்கு, பழைய படத்தோட லுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. டீசரில் பார்க்கும்போதே தெரியுது, அஜித்குமாருக்கு வந்து பில்லா லுக் இருந்துச்சு, முகவரி லுக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரீசெண்ட் லுக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்க ஆக்ஷனோட ஒரு டீசர் கட்டை விட்டதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை அணில் ஆமையன்னு எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து படம் வந்து அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆச்சு. ஐயோ டீசர் அதுக்குள்ளேயும் முடிஞ்சிச்சு. அதில் வந்து ஜி பிரகாஷோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, பிஜிஎம்லாம் தெரிக்குது. அது ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் லைட்டாக மார்க் ஆண்டனி ஃபீல் வந்துச்சு. ஆனால் படத்தோட டீசர் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது ஐயோ சீக்கிரமாக டீசர் முடிஞ்சு அப்படின்னு. ஏன்னா அவரோட லாஸ்ட்டாக நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து படம் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக எனக்கு அஜித் படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுனதே கிடையாது. இந்த படத்தோட டீசர் பார்த்த அப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்தை பார்ப்போம். அடுத்து டீசரே எப்படி இருக்கே, ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சிங்கிள்ஸ் எல்லாம் வரும், சிங்கிள்ஸ் எல்லாம் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் ஜி பிரகாஷ் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காருன்ட்டு. இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் வந்து ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை, யூனிஃபார்ம் மாற்றாமல் அதுக்குள்ளேயும் இதை பற்றி சொல்லி ஆகணும்னு சொல்லி உடனே வீடியோ பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.